எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸல் இருக்கு இல்லையா? அதுல எப்படிப்பா ஒரு சில செல்ஸை எடிட் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்றது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ நான் இந்த வீடியோல ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? ஒரு சில செல்ஸ்ல அந்த செல்ஸை என்னால் எடிட் பண்ண முடியக்கூடாது. ஆனால் ஒரு சில நம்பர் போட்டிருக்கேன் இல்லையா? நடுவில் 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பர் போட்டிருக்க செல்ஸுமே என்னால் எடிட் பண்ண முடியணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நீங்களுமே ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக ஒர்க் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கக்கூடிய செல்ஸை என்னால் எடிட் பண்ண முடியணும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லா செல்ஸுமே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு லாக்டு அப்படின்ற விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்குன்னா கீழே ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எல்லா செல்ஸுமே லாக்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்னதுன்னா, இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா? இந்த செல்ஸை மட்டும் நீங்கள் அன்லாக் பண்ணி விட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த செல்ஸ் எல்லாமே உங்களால் எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ன செல்ஸை எடிட் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ப்ரொடக்ஷனில் போயிட்டு லாக்டுன்னு இருக்கு இல்லையா? அதை எடுத்து விட்டுருங்க. நீங்கள் என்ன செல்ஸை எடிட் பண்ண முடியணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு லாக்டை எடுத்து விட்டுட்டு கீழே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸலை பொறுத்தளவுக்கு ஹோல் செல் பார்த்தீங்கன்னா லாக்டில் இருக்குது. ஆனால் நான் எடிட் பண்ணக்கூடிய செக்ஷனை மட்டும் அந்த செல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் அன்லாக் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ ரிவ்யூ இருக்கு இல்லையா மேலே? அதில் போயிட்டு ப்ரொடக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் போயிட்டு இந்த செல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டு பண்ண செல்ஸை நீ எடிட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் பாஸ்வேர்ட் போடல, நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணி பாருங்களேன். ஏப்ரல் அப்படின்ற இடத்துல இந்த செல்ஸை உங்களால் எடிட் பண்ண முடியாதுன்னு காமிக்குதா? ஸோ ரெட் கலர் பாக்ஸ் போட்ட செல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணிட்டேன். அதுவே நார்மலாக நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த செல்ஸை நான் அன்லாக் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே நான் சம்திங் கிளிக் பண்ணி எடிட் பண்ணாலோ என்னால் எடிட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேபிள் போட்டிருக்கீங்க எக்ஸலில் அப்படின்னா எந்த செல்ஸை எடிட் பண்ண முடியணுமோ அதில் ப்ரொடக்ஷனை லாக்கை எடுத்து விட்டுறணும். எந்த செல்ஸில் நீங்கள் லாக்டாக வச்சுருக்கணுமோ அந்த செல்ஸில் லாக்டை கிளிக் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஏப்ரல் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸை மட்டும் எடிட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ரிவ்யூவில் போயிட்டு அன்ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த பர்டிகுலர் பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் அண்ட் அன்லாக்குமே நீங்களுமே பண்ணிப்பாருங்க. கண்டிப்பான முறையில் ஒரு சில செல்ஸை 2 நிமிஷத்தில் லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா. பாய்.